இன்டர்நெட்டை சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது செமையான மேட்டர் ஒன்று கண்ணில் பட்டுச்சுங்க. 1 ஹவர் நம்ம சுடுதண்ணி இருந்தோம்னா 130 கேலரிஸ் பேர்ன் ஆகுமாமா. அது வந்து கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நடந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட வர கேலரி பேர்ன் பண்ண டிவைஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இன்னொரு ஐடியா தோணுச்சு. நம்ம வீட்டு குட்டியை ஒரு 20 மினிட்ஸ் சுடுதண்ணியில் உட்கார வச்சு பார்த்தோம்னா அவரோட வெயிட்ல தான் டிஃபரன்ஸ் சரிதான் பார்க்கலாம்னு நினைச்சோம். அதுபடி அவரோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்ததுல இனிஷியலா 18.65 கிலோ இருந்தாரு. இப்போ அவரை ஒரு குண்டா ஃபுல்லா சுடுதண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சோம். அவர் செம குஷி ஆயிட்டாரு. எதுக்கு உட்கார வைக்கிறாங்க என்ன எதுலாம் தெரியல, ஆனா அவர் பாட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாரு. A few moments later. இப்போ கிட்டத்தட்ட ஹாஃப் டைம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் சுடுதண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கும் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் சுடுதண்ணியை ஆட் பண்ணோம். அப்படியே ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டோட கடைக்குட்டி வந்து என்னடா இவனுங்க ஏதோ லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகி போய் இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அவரை இறக்கி விட்டோம். நல்லா அவரை தவட்டி விட்டுட்டு மறுபடியும் வெயிட் செக் பண்ணி பார்த்ததுல 18.5 கிலோ இருந்தார். ஆஹா 150 கிராம் குறைஞ்சிருக்காரு அப்படின்னு நினச்சி நாங்களே ஷாக் ஆயிட்டோம். அப்போ டெய்லி வாக்கிங் போகிறது பதிலாக 1 ஹவர் சுடுதண்ணியில் இருந்தால் வெயிட் குறைஞ்சிருவா பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இது வாட்டர் கண்டென்ட் வெயிட் தான் குறைஞ்சிருக்குமே தவிர உடம்புல இருக்கிற ஃபேட் கண்டென்ட் குறைஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.